This video is sponsored by BuyMode mobile app. BuyMode ஒரு இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயை அதில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு வானலியில் தேவையான அளவு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ வந்துட்டு இதில் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தோலெல்லாம் இப்போ உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேக வச்ச நெல்லிக்காயையும் வறுத்த அந்த கடுகு வெந்தயத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காயில் அந்த தோல் அப்புறம் விதையெல்லாம் நீக்கம் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் விதையெல்லாம் நீக்கம் பண்ணியாச்சு. வறுத்து ஆற வச்ச அந்த கடுகு வெந்தயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலியை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ஊறுகாய் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் எப்பயுமே முங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறது ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். எண்ணெய் நல்லா காயவும் அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா அது கருகிரும். மிளகுத்தூளை நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம விதை நீக்கி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயை எடுத்து இந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகட்டும். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.